வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனாவோட தம்பி ஃபோனை பார்க்குறாரு. அதில் முத்துவோட வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து அவர் கிண்டல் அடித்து சிரிச்சிட்டு அவங்க அக்கா கிட்ட காட்டும்போது அதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மாப்பிள்ளை குடிச்சிட்டு வண்டி ஓட்டு வரான்னு கேட்கும்போது இவங்க அதிர்ச்சியாக இருக்காங்க. அவர் திரும்ப ஃபோனை வாங்கி பார்த்துட்டு அதில் எப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமான்ட்டு சொல்லி கிண்டல் அடித்து சிரிக்கிறாரு. சிட்டி தான் அவன் இவன்ட்டு எப்படியெல்லாம திட்டி பேசினேன், இப்போ மாமா இப்படி பண்ணியிருக்காரு, என்ன பண்ண போகிறேன், அவருக்கெல்லாம் அக்காவை கல்யாணம் பண்ணியே கொடுத்துருக்கக்கூடாதுன்ட்டு இவர் கிண்டல் அடித்து பேசி சிரிக்கிறாரு. இதனால் மீனா மூட் அவுட் ஆகிட்டு பேஜார் பட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ரோகிணி மனோஜ் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு நிமிஷம் நான் அவனோட ஸ்டைலில் வீடியோ போட்டு காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையுமே டிவியில் போட்டு காட்டுறாரு. அதை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அவன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு, நான் பார்க்கில் போயிட்டு தூங்கிட்டு வரதுக்கு என்னை எப்படியெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி தான் டிவியில் போட்டு காட்டினேன் பாருங்கள் அவனோட ஸ்டைலில் போட்டு காட்டுறேன்ட்டு இங்கே ரோகிணியும் மனோஜும் மாறி மாறி அவங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதை பார்த்தது அவர் ஷாக் ஆகிறாரு. அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்ட்டு ரவியும் ஸ்ருதியும் அவங்க அப்பாவும் சொல்லும்போது அவன் பண்ணியிருக்கானே இதுதானே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, இது ஊரே பார்த்துருக்குதுன்ட்டு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அவங்க அப்பாவுக்கு. இன்னொரு பக்கம் விஜயா ஒரு பக்கம் மான மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, இவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான்ட்டு அவங்க ஒரு பக்கம். இவங்க 3 பேருமே சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு கேள்வி கேட்குற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதி வேறு ஃபோனில் பார்த்துட்டு அவங்க வேறு எடுத்து காட்டுறாங்க, ஆமாட்டி இது நிஜதானிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலைக்கு அதிர்ச்சி ஆகுது. மீனாங்கன்னு கேட்டவொடனே அவன் வெளியில் போனவொடனே இவ்வளோ ஊரை சொத்து கிளம்பிட்டு அவள் எங்கே இங்கே இருக்கா, அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த நேரத்தில் ஆளாளுக்கு ஃபோன் வருது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அதனால மூட் அவுட் ஆகிறாரு அண்ணாமலை. இதே நேரத்தில் ஸ்ருதியோட அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை வச்சு அவனை இப்படி பண்ணுறான், என்ன பண்ணுற பாரு, இவன் வண்டியை ஓட்டக்கூடாதுன்னுட்டு இவர் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி அவன் இதுக்கு மேலே வண்டியை ஓட்டக்கூடாது, அவங்ககிட்ட சவாரி போனாக்கா போகிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் என்ன பண்ணுறது, இதுக்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு அவர் ஃபோன் பண்ணிடுறாரு. முத்து வண்டியில் வந்துகிட்டு இருக்கும்போது சவாரிக்கு வந்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அவரை பாதியில் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவர் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ்காரங்களாம் நின்றுட்டு இவரை வழி மறிக்கிறாங்க. என்ன சார்ன்ட்டு நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவான்னுட்டு இவர்கிட்ட இருக்கிற லைசன்ஸும் வண்டியும் பிடிங்கிறாங்க. இவர் எல்லார்ட்டையும் அப்படி இல்லாமல் கெஞ்சி கேட்டு பார்க்குறாரு. யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. கமிஷனர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, நீ முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்ட்டு இவர் அம்போன்னு விட்டுட்டு போய்ட்றாங்க. இவர் ஷாக்காக நிற்கிறாரு. ப்ரோமோவில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முத்து கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் கேள்வி கேட்குறாரு. அவர்கிட்ட இவர் திட்டுறதுக்காக கிட்ட போகிறாரு. எதுக்காகடா நீ அவங்ககிட்ட போய்ட்டு சண்டை போகிறான்ட்டு அண்ணாமலை முத்து கை வாங்குறாரு. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.